இடமலம் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியா பல்வேறு படங்களை நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கும் அது மாதிரியான ஒரு படத்தை தான் வந்து ரிவ்யூ பண்ண போறோம். சௌந்தர்ய ரஜினிகாந்த் அவர்களுடைய தயாரிப்புல, இன்னும் சொல்ல போனா பஸ்லியான் நஸ்ரத் அவர்களுடைய தயாரிப்பிலும் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் இந்த படத்தின், அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை இயக்கி இருந்தார் அபிஷன். அவர் இந்த படத்துல வந்து லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அனுஷ்வா ராஜன் அவங்களுக்கு வந்து பேரா பண்ணியிருக்காங்க. ஆனந்தி நடிச்சிருக்காங்க. இப்படி பெரிய பட்டாளங்களே நடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த படத்தை பத்தி பேசுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். வித் லவ் அப்படின்னு சொல்லி கடந்த 6ஆம் தேதி ரிலீஸ் ஆன படத்தை பத்தி தான் நான் பார்க்க போறோம். ஸோ அந்த படம் எப்படி இருக்கு, அந்த படத்துல நடித்த நடிகர்களுடைய நடிப்பு எப்படி, அந்த படம் ஓவராலா பார்க்கக்கூடிய அளவுல இருக்கா அப்படிங்கிறத பத்தி நம்ம அந்த வீடியோல பேச போறோம். நான் உங்க ஹரிஷ் முகத்தில் பேசுறதுக்காக பிரியா உடஞ்சிருக்காங்க. வணக்கம் ஹரிஷ். படத்தை பத்தி நீ சொல்றப்போ வந்துட்டு ஒண்ணு வந்து அந்த ஸ்கூல் டேஸ் லவ் இருக்கும், இல்ல காலேஜ் டேஸ் லவ் இருக்கும். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தேன்னா இந்த என்ன சொல்றது, ரேரா தான் வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் அப்படின்றத கொண்டு வந்து பேசுவாங்க. பட் இது என்னன்னாக்கா பாஸ்ட் பிரசன்ட் எல்லாம் ஒன்னா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்றப்போ ரொம்ப நல்லாவே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி, சம்திங் நாட் டு எக்ஸ்பெக்ட் மச் ஆன் தட். ஆனா வந்துட்டு பாக்குறதுக்கு வந்துட்டு இந்த காலேஜ் பசங்களுக்காகட்டும், இல்ல அந்த நியூலி மேரிட் கப்பல்ஸ்க்காகட்டும், எல்லாருக்குமே அது ஒரு பிடிச்ச படமா தான் இருக்கும். இப்போ அந்த பொண்ணுக்கு ஹீரோயின், அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு லவ், அந்த தினேஷ்ன்ற அந்த அந்த கேரக்டருக்கு வந்தேன்னா அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்குன்றது வந்துட்டு பெரிய விஷயம். ஸோ அது ஓகே. பட் இந்த பொண்ணுங்க அப்படின்னு பாக்குறப்போ வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஹீரோன்னு கொண்டு வரனா அந்த பையன் லவ் பண்ண பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகி ஒரு குட்டி இருக்கு, ரெண்டாவது கன்சீவா இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்காக அவங்க பொறாமப்படல. ஒவ்வொரு துளி ஃபீலிங்ஸையும் வந்துட்டு ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இன்னும் அழகா பண்ணிருக்கலாமே. அந்த ஏக்கங்கள், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம், அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் அழகா கொடுத்துருக்கலாமே அப்படி. ஏன்னா கமர்ஷியலா அப்படியே போன மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னா இது உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு படம் தான். நான் அன்னைக்கு என்ன சொல்றது, 10th ஸ்டாண்டர்ட்ல எப்படி இருந்தேன், இந்த ஸ்லாம் புக் கொடுக்குறப்ப என்னோட ஃபீல் எப்படி இருந்தது, அவன்கிட்ட வந்துட்டு பேப்பர் பிட் அடிக்கிறதுக்கு எடுக்கிறப்ப எப்படி இருந்தது, இப்போ வந்துட்டு அவனை பாக்குறப்ப எப்படி இருக்குது, அந்த என்ன சொல்றது, அந்த உயிர் கொடுத்துருக்கலாம் எக்ஸ்பிரஷன்ஸ்லன்றது. அதே மாதிரி தான் அந்த ஹீரோ சைட்லயும் சொல்றேன் நான். அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப வந்து என்ன சொல்றது, அந்த லைட், அந்த பெல் அடிக்கிறது, இதெல்லாம் இருந்திருக்கணுமே, ஏன் அதெல்லாம் இல்ல, தவற விட்டாங்கன்றது எனக்கு தெரியல. மத்தபடி வந்துட்டு எனக்கு அந்த படம் பார்த்தா சூப்பரா இருக்கு. எல்லாரும் இப்ப இந்த ஆட்டோகிராஃப் சேரன் சார் படம், அது எப்படி எல்லாருக்கும் ஒரு நினைவலைய கொடுத்ததோ அப்படிதான் இந்த படம் கண்டிப்பா எல்லாருக்குமே கொடுக்கும் அப்படின்றதுதான். எத்தனை பேர் வந்துட்டு அவங்களோட எக்ஸ மீட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு தெரியாது. பட் இனிமேல் ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்றதான் இந்த படம் காட்டியிருக்குன்னு நான் பாக்குறேன். உன்னோட பார்வை விஷ். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதோடைய கதை என்ன அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். அதாவது அபிஷன் அவருக்கு வந்து பொண்ணு தேடுறாங்க. அவங்களுடைய சிஸ்டர் ஆனதி தான் வந்து பொண்ணெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா வந்து அவங்களுடைய சித்தப்பா வீட்டுல கடன் தொலைனால அந்த வீட்டுல ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் கதை. ஸோ அப்படி பொண்ணு தேடிட்டு இருக்கும் போது அனஸ்வரா வந்து அவங்க அக்காவுடைய ரெக்கமெண்டேஷன்ல வராங்க. அனஸ்வரா இவங்களுக்கு வந்து ஸ்கூல் ஜூனியரா இருக்காங்க. அபிஷனுக்கு ஸ்கூல் ஜூனியரா இருக்காங்க. ஸோ அப்போ ஒரே ஸ்கூல் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் அவங்களுடைய கதைகளை பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவர் வந்து எனக்கும் ஸ்கூல்ல ஒரு லவ் இருந்தது, இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு வந்து லவ் பண்ணிட்டான் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்திருக்கீங்க, அவங்களுக்கு தேடி பாத்தீங்களா அப்படின்னு கேட்டப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு அந்த போர்ஷன்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கறத நான் பாக்குறேன். அதே மாதிரி அனஸ்வரா அவங்களுடைய பாஸ்ட சொல்லும் போதும் சரி, அதுவும் நல்லா தான் இருந்தது. பட் எனக்கு இதுல என்ன ஃபீல் அப்படின்னா, எனக்கு இதுல என்ன வந்து டிராபேக்கா நான் பார்த்தேன் அப்படின்னா, அபிஷனுடைய பார்ட் ஆஃப் ஸ்டோரி கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் அனஸ்வராவோட ஸ்டோரி கொடுக்கல அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அபிஷனும் அதே மாதிரி அனிஷாவா நடிச்சிருக்கிற காவியாவுக்கும் அந்த அந்த மீட்டிங் ஆகட்டும், அவர்களுடைய லவ் எக்ஸ்பிரஸ் பண்ற விதமாகட்டும், அதெல்லாம் ரசிச்சு எடுத்திருக்காரு டைரக்ட். ஆனா அனஸ்வரா வந்து பாலாஜியை போய் பார்க்கும்போது, பாலாஜி கிட்ட பேசும்போது அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகட்டும், அந்த ஃபீல் எதுவுமே இல்லாத அளவுல இருக்கு. அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு புரியல. இவங்க வந்து திருச்சிக்கு போறாங்க, திருச்சியில வந்து தேடுறாங்க, தேடி கண்டுபிடிச்சு இவர் வந்து அனிஷா கிட்ட தன்னுடைய காதலை சொல்றாரு. அவங்க எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து
என்னுடைய பழைய நினைவுகளை கிளறிச்சுன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா நான் இதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய க்ரஷ் கிட்ட நானே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லேயே நான் போட்டிருக்கேன். என்னுடைய க்ரஷோட ஃபோட்டோஸ் இன்னும் என்கிட்ட தான் இருக்கு. என்னை நம்பி அந்த பொண்ணு கொடுக்கணும் ஃபோட்டோவை. இந்த போட்டோ போட்டா நல்லா இருக்குமா, அந்த போட்டோ போட்டா நல்லா இருக்குமா, இன்னைக்கும் நான் பேசிட்டு தான் இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பழைய நினைவுகளை கிளறி விட்ட மாதிரி இருந்தது எனக்குலாம் பார்க்கறதுக்கு. நான் மட்டும்தான் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன் போல, வேற யாரும் பண்ண மாட்டாங்க, இந்த கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் வேற யாரும் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன். படத்துல அதை காட்டும் போது சரி இதே கிறுக்குத்தன வேலையை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க போலன்னு எனக்கு அப்பதான் ஒரு ஐடியா வந்தது. அது கிறுக்குத்தனம் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு க்ளோஷர் கிடைக்குது. அந்த அந்த பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு க்ளோஷர் இல்லாம போயிருக்கும். இது வந்து ஒரு க்ளோஷர் கிடைக்கிற மாதிரி ஒரு இது. ஸோ அது எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. ஓவராலா அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. குறிப்பா வந்து சரவணன் அவரை வந்து ஒரு அபிஷன் அடிச்சிருவாரு. சாச்சனா ஹெல்ப் பண்ண போவாரு சரவணன். மேட்ரு என்னங்கன்னே தெரியாம கேர்ள்ஸ் டாய்லெட்ல போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஒரு பொதுவா பேசப்படுற ஒரு விஷயத்த வச்சு சரவணன் அடிச்சுட்டு போயிடுவாரு. ஆனா கல்யாணத்துக்கு இவங்க அனஸ்வராவோட கல்யாணத்துக்கு போற ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போவாரு. அங்க சரவணன் வரும்போது அனஸ்வரா சொல்லுவாங்க, என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீ அடிச்சுட்ட, அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் அவர் போயும். அந்த எபிசோட்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சரவணனுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா சீனை கொடுத்துருக்கலாம். அந்த சீனை இன்னும் பெட்டராவே கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவரு இந்த மாதிரியான சீன்ல எல்லாம் தன்னை வெளிக்காட்டிக்கிறத விட தன்னுடைய கேரக்டர் வந்து ரொம்ப அழகா காட்டணும்னு நிறைய எஃபர்ட் போடக்கூடிய ஒரு ஆக்டர். அப்படிப்பட்ட ஒரு ஆக்டரை வந்து இன்னும் நீங்க அழகா காட்டியிருக்கலாம், சீனை வந்து இன்னும் அழகா நீங்க கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட் என்னை பத்தி இப்படி நினைக்கிறானே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத தன்னுடைய டயலாக்ல சொல்றாரு. பட் அதை சொன்ன விதம் அப்படிங்கறத தாண்டி அதை எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் தான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. நீதான் நடிச்சு எனக்கு எனக்கு என்ன அது இன்னும் அது ஒன்றும் பெருசா இல்லைங்கிற அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டினாரு. அதுதான் எனக்கு பிடிச்சிருந்து. அவர் டயலாக் விட அந்த அந்த எக்ஸ்பிரஷன் தான் எனக்கு பிடிச்சது. ஏன்னா ஒரு டீச்சரா ஸ்டூடெண்ட்டை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குமான அந்த பாண்ட்ல வந்து முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ நான் என்னுடைய 10th சயின்ஸ் மேம் பாக்குறேன் அப்படின்னா என்னுடைய சயின்ஸ் மேம் இன்னைக்கு அவங்கள கல்யாணம் ஆகி இங்கேயோ இருக்காங்க, செட்டில் ஆயிருக்காங்க, அவுட் ஆஃப் இந்தியா செட்டில் ஆயிருக்காங்க. ஏதாவது 1-2 ஈவெண்ட்ல நான் பாக்குறேன் அப்படின்னா இன்னைக்கும் நான் என்ன பண்ணேங்கிறது அவங்களுக்கு தெரியும். நான் கிளாஸ்ல எப்படி இருப்பேன், என்னெல்லாம் சேட்டை பண்ணுவேங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். எந்த சப்ஜெக்ட்ல நான் வீக்கா இருந்தேன், அதுக்காக என்னெல்லாம் நான் எஃபோர்ட் போட்டேங்கிறதெல்லாம் தெரியும். அவங்க கிட்ட நான் எப்படி நடந்துகிட்டேன், அங்க இருக்கிற கிளாஸ் ஸ்டூடெண்ட் மற்ற ஸ்டூடெண்ட் கிட்ட நான் எப்படி நடந்துகிட்டேங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். நான் கிளாஸ் முடிஞ்சு ஸ்கூல்ல செவர்ல இருந்து எகிரி குதிச்சு வெளியில போனது வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன் நான், அதுவும் தெரியும். அதெல்லாம் வந்து ஒரு முறை சந்திக்கும் போது ரொம்ப கேஷுவலா பகிர்ந்துக்குவாங்க, இப்படிலாம் நடந்துச்சு இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு பாருங்க. அதெல்லாம் ஓல்டு மெமரிஸா இருக்கும். அந்த ஓல்டு மெமரிஸை வந்து சரவணனுடைய கேரக்டர்ல கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொடுத்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். இப்ப சரவணன் சார் அப்படின்ற கேரக்டர் எடுக்கிறப்போ நான் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஏன் வேஸ்ட் பண்றாங்க அவரோட கேரக்டர், அவரோட ரோல அப்படின்றதா எனக்கு புரியல. என்ன சொல்றது, ஒரு குணச்சித்திர கேரக்டர் அப்படின்னு வரப்போ வந்துட்டு இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த இப்ப இவங்க நான் இப்ப சொல்றேன் இல்லையா, இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல, அந்த எக்ஸ்பிரஷன் வரல ஃபேஸ்ல, அந்த உயிர் கொடுக்கல, கதைக்கான அந்த உயிரை கொடுக்கல அப்படின்றத நான் சொல்றேன் இல்லையா. இவருக்கு வந்துட்டு ஃபேஸ்ல எந்த எக்ஸ்பிரஷனுமே இல்லாம அந்த என்ன கேரக்டருக்கு உயிர் கொடுத்துடுறாரு. இது என்ன சொல்றது, ரொம்ப பிரில்லியண்டான ஒரு விஷயம். எல்லாருக்கும் வந்துட்டு தானா அமையாது. இது இவருக்கு வந்துட்டு அந்த ஒரு இது இருக்கு, அது லக்குன்னு எடுத்துக்கிறதா. குணச்சித்திர நடிகருங்கிறீங்க, நான் சட்டம் நீதியும் ரிவ்யூ பண்ணும்போது நான் சொன்னதுதான் என்ன பொறுத்தவரை ஹீரோ. ஏன்னா அவருடைய படங்களை பார்த்துதான் நான் வளர்ந்துருக்கேன். ஹீரோ அவர் நடிச்ச பல படங்களை பார்த்தேன். என்ன பொறுத்தவரை ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோ மெட்டீரியலை இன்னைக்கு அவர் வந்து எல்லா விதமான கேரக்டர்ஸும் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்டா இருக்கலாம். பட் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலா அவரை பார்த்து ரசிச்ச கூட்டம் இன்னும் இருக்கதான் இருக்கு, இன்னும் அப்படியே தான் இருக்கு. அவங்களுக்கு வந்து அவரை காட்ட வேண்டிய விதத்துல காட்டினா ரசிப்பாங்க தேட்டர்ல. இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அந்த படமே இன்னும் கொஞ்சம் நல்லா பூஸ்டப் ஆயிருக்கும் அவர் சரவணன் சார் நிறைய யூஸ் பண்ணியிருந்தா அப்படின்றது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். லைக் அவர் வந்துட்டு எனக்கு தெரியல. இதுல அந்த லேடிஸ் டாய்லெட் கேர்ள்ஸ் டாய்லெட்ல இருந்தாரு அப்படின்றத வந்து கொண்டு வரப்போ அங்க வந்துட்டு ஒரு குற்றவாளியா நிக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எதுக்கு இந்த மனுஷனை போட்டு இப்படி பண்றாங்க அப்படின்னுட்டு. அப்போ இங்க வந்து அடிச்சுட்டு போயிடுறாரு. பட் அவர் அந்த கல்யாணத்துல சொல்றாரு பத்தியா ஒரு அட்வைஸ், என்னன்னா சொல்லு ஹரிஷ், அண்ட் ஒரே ஒரு அட்வைஸ் தான் அவர் அந்த படத்திலேயே கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, நீ அடிச்சது தப்பு இல்ல, ஆனா அதுக்கப்புறம் நீ அது வந்துட்டு ஏன் எதுக்குன்னு ஆராய்ச்சி பண்ணியா, என்ன ஆச்சு என்ன நடந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணியா. எனக்கு நிஜமா இப்ப அதை பேசுறப்ப கூட அது வந்துட்டு ஒரு புல்லரிக்கிற ஒரு விஷயம். அவருக்கு வந்துட்டு நிறைய சென்டென்ஸ் டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு
என்ன வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி பேசணும் அவசியமே கிடையாது. அது என்னதான் அந்த மனுஷங்கிட்ட இருக்கு, என்ன மேக்னெட்டிக் பவர் வச்சிருக்காருன்னு நிஜமா எனக்கு தெரியாது. ஆனா வந்துட்டு அவர் அந்த பாக்குற பார்வை, அவர் பேசுற அந்த உச்சரிக்கிற ஒரு வார்த்தை நம்மள அப்படியே சுண்டி இழுத்துரும் தெரியுமா. இது நிறைய பேர் வந்துட்டு அனுபவிக்க வந்துட்டு தவறுறாங்கன்றது தான் நான் சொல்லுவேன். நிறைய டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே சொல்றேன், இவரை நீங்க மிஸ் பண்றது வந்துட்டு என்ன சொல்றது, ஏதோ ஒன்னத்தை நீங்க பெருசா மிஸ் பண்றீங்க அப்படின்றதான் சொல்லுவேன். இவரை பூஸ்ட் பண்றதுக்காகவோ இல்ல இவருக்கு வந்துட்டு ப்ரொமோட் பண்றதுக்காகவோ நம்ம ரெவ்யூ பண்ணல. பட் ஸ்டில் அந்த படத்துல இத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு, இத்தனை கேரக்டர்ஸ் எவ்வளோ ஆக்டிங் கொட்டி கொடுத்துருக்காங்க. ஆனா அதுலலாம் இல்லாத ஒரு உயிர் வந்துட்டு சரவணன் சார் கிட்ட இருக்கு அப்படின்றப்ப வந்துட்டு பாக்குறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ இதுவா இருந்தது. அவரை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கலையோன்ற ஒரு ஆதங்கம் கண்டிப்பா என் மனசுல இருக்கு அப்படின்றத சொல்வேன் நானு. தேனி முருகன் அவர்களையும் அப்படிதான் யூஸ் பண்ணாங்க வச்சிருந்தாங்க. தேனி முருகன் வந்து அபிஷனுக்கு அப்பாவா நடிச்சிருக்காரு, 2 இடத்துல தான் வர. அவரையும் எதுக்கு யூஸ் பண்ணாம வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் வந்து காமெடியனா நல்லா பண்ணியிருக்காரு, குணச்சித்திர ஆர்டிஸ்டா நல்லா பண்ணியிருக்காரு, கொடுத்த ரோலை அழகா பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அவரை வந்து அபிஷனுக்கும் அவருக்கும் இருக்கிறமான அந்த அப்பா மகன் பாண்டை நீங்க காட்டியிருந்தா கூட, இன்னும் அதை எலாபரேட் பண்ணி காட்டியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். நீங்க 3 மணி நேரம் படமா இருந்தாலும் பரவாயில்ல, பார்ப்பாங்க மக்கள், தாராளமா தியேட்டர்ல உட்காந்து பார்ப்பாங்க. 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் படம்னாலும் ரசிக்கக்கூடிய அளவுல இருந்துச்சுனாலே பார்ப்பாங்க. கண்டிப்பா 2.5 நேரம் 2.5 மணி நேரத்துக்குள்ள படத்தை முடிக்கணும்னு அவசர அவசரமா நிறைய சீன்ஸை கட் பண்ணிடுவீங்க. அது தேவையில்லை. அதை 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 அப்படி கட் பண்ணாம நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா தாராளம் மக்கள் உட்காந்து பார்ப்பாங்க. ரசிக்கக்கூடிய படம் எதுவா இருந்தாலும் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது மோர் தேன் 2 ஹார்ஸ் படம், மோர் தேன் 2 ஹார்ஸ், 2.15 நினைக்கிறேன். பட் போர் அடிக்காம போச்சு படம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகிங்கா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்ன ரொம்ப பொண்ணு பார்க்குறாரு, கதையை பேசுறாங்க, அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் சொல்றாங்க, அதெல்லாம் கொஞ்சம் லாகிங்கா போச்சு. இந்த ஃப்ளாஷ்பேக் எவ்வளவு நேரம் எடுத்துட்டு போக போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் கிளைமேக்ஸ்ல வந்து ஆட்டோ பின்னாடி ஓட ஆரம்பிச்சதுல இருந்து கம்ப்ளீட்டா இந்த இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி ஆட்டோ பின்னாடி ஓட ஆரம்பிப்பாரு, நம்பர் கொடுங்க அப்படின்னு. அதுல இருந்து கம்ப்ளீட்டா எல்லாமே காமெடி ட்ராக்கா தான் இருக்கு. கடைசி காமெடி ட்ராக் தான். கண்டிப்பா இந்த காமெடி ட்ராக் வந்து நீங்க ஆரம்பத்துல பூத்தி இருந்தா எனக்கு தெரிஞ்சு பிரதீப் ரங்கநாதனுடைய வெர்ஷன் 2ன்னு இவரை வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா அதை பண்ணாம மிடில் ஆஃப் த மூவில இருந்து இன்டர்வல் பிளாக் அப்புறம் நீங்க காமெடி ட்ராக் கொண்டு வந்தது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம அபிஷேக் ஒரு ஆர்டிஸ்டா மக்கள் ரசிக்கிறாங்க இந்த படத்தை. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு எல்லாம் அந்த 4 பேர், அந்த ஸ்கொயர், அந்த 4 பேருமே ரொம்ப அழகா பண்ணினாங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். அவங்க பாட்டு ரொம்ப நல்லா பண்ணினாங்க. இப்ப நீ சொல்றல அவங்க அப்பா வந்துட்டு அப்பா பையன் பாண்டிங் கூட கொடுத்துருக்கலாம், அது கூட இல்ல ஹரிஷ். ஒரே ஒரு லாஸ்ட்ல அவர் அந்த பெட்ல படுத்துட்டு நான் சமைக்கிறேன், ஏன்னா அம்மாவோட நினைவுகள், அது அம்மா கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, நம்ம அப்பா அம்மாவை நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ இப்படி அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது. அதுக்கு உண்மையிலேயே வந்துட்டு அது எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு டச்சிங்கா இருந்ததுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. அதுதான் சொல்றேன், இவங்க எல்லாம் நடிச்ச அந்த ஒவ்வொரு சீனுமே அவ்வளவு டச்சிங்கா இருந்தது. பட் இவங்க மத்தவங்க நடிச்ச லென்த்தியா நடிச்சதெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு எதுவும் சொல்றதுக்கு எனக்கு வரல அப்படின்றதுதான் நான் சொல்வேன். கணவனுக்கு முன்னாடி மனைவி இறந்துட்டா கணவனுடைய பாடு திண்டாட்டம். கண்டிப்பா அதே கணவன் இறந்ததுக்கு அப்புறம் மனைவி இறந்தா அந்த அந்த ஒரு இது இருக்காது அப்படின்னு. அது வந்து உண்மைதான். ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் ஹஸ்பண்டோடைய ஹஸ்பண்ட் அந்த அந்த நபரை வந்து வீட்லயே பெருசா மதிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு தான் வச்சுக்குவாங்க அந்த வீட்லயே. ஸோ அப்படியான சுச்சுவேஷன்ல அதெல்லாம் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எமோஷனலா காட்டியிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஃப்ரீஸ் ஆகுது. உன்னோடதான் வரல, எனக்கு உங்களோடது ஃப்ரீஸ் ஆகுது. இப்ப வருது, கண்டினியூ பண்ணு. ஸோ எனக்கு அந்த அந்த விஷயத்தெல்லாம் காட்டி கொஞ்சம் எமோஷனலா இந்த படத்தை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பட் எமோஷனலா இல்லாம காமெடி ட்ராக்கா அப்படியே முடிக்கணும்னு பார்த்துருக்காங்க, அதனால அதை பெருசா எடுத்துக்கல அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இது ஆனந்தி தான் எதுக்கு நடிக்க வச்சாங்க அப்படின்னு தெரியல. ஆனந்தி வந்து வீடியோ காலில் வராங்க, வீடியோ காலில் பேசுறாங்க அபிஷன்ட்ட, அதுக்கப்புறம் மறுபடியும் வீடியோ கால்ல தான் அவங்க பார்க்க முடியுது. கடைசியா அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கும் போது அப்பதான் வந்து நேர்ல வராங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து குடிச்சிட்டு போன்ல பேசியிருப்பார், அதுக்கப்புறம் மாலை வாங்கிட்டு வருவாங்க. இந்த 4 சீன்ல தான் வராங்க, வேற எங்கேயுமே ஆனந்தி இல்லை. எதுக்கு இதுக்கு அவங்களுக்கு ஒரு ரோல் எனக்கு புரியல. ஸோ இது எனக்கு வந்துட்டு எப்படி இருந்ததுனாக்கா, ஒன்று பழைய காதலை வந்துட்டு ஒரு அசை போடுறதுக்கான ஒரு படமா நான் பார்க்குறேன். எக்ஸை வந்துட்டு அப்ரோச் பண்ணலாம், பட் ஆனால் அந்த அப்போ இருந்த அந்த ஃபீலுக்கும் இப்போ இருக்கிற அந்த ஃபீலுக்கும் வித்தியாசம் இருக்குன்றத கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ 10th படிச்சுட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு இன்ஃபாக்சுவேஷன், க்ரஷ், அது லவ்னு நினைச்சு நம்ம இது பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த பையனை நம்ம மறுபடியும் பார்க்குறப்போ நமக்கு தேவை வந்துட்டு அந்த 10th படிக்கிறப்ப பார்த்த பையன்தான்.
இப்ப நீ வளர்ந்துட்டு நீ வேற உன்னோட என்ன சொல்றது சரௌண்டிங்கே மாறி போச்சு. அப்ப அப்படி இருக்கும் போது வந்துட்டு இந்த பையன் எனக்கு தேவையில்லை, எனக்கு அந்த பையன் தான் தேவைன்ற மாதிரி ஒரு இதுக்கு அப்போ வந்துட்டு இப்போ இப்போதைக்கு ஏத்த மாதிரினாக்க ஹீ இஸ் பெட்டர் than him அப்படின்ற ஒரு சாய்ஸுக்கு வந்துட்டு போயிடுறாங்க அப்படின்றதுதான். ஸோ எக்ஸை வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியா போய் மீட் பண்ணி ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் அப்படின்றத ஒண்ணு கொண்டு வராங்க. கண்டிப்பா உங்க எக்ஸை நீங்க பார்க்கணுன்றதுதான். இல்ல அது ஏன்னா அந்த அது மிஸ்ஸிங் சொல்லுவாங்க, அது அப்ரோச் பண்றது பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவாங்க. அப்ரோச் பண்ணி பாருங்க, தெரியும். எனக்கு அந்த அப்ரோச் ஃபீல், பண்ணி எனக்கு அந்த பார்க்கணும் அது. அனுபவம் இன்னைக்கும். நான் ஒரு 8 வருஷமாச்சு நான் இதை ட்ரை பண்ணி. எனக்கு இன்னைக்கும் வந்து அந்த அந்த பொண்ணு, அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் ஆகட்டும், அவங்க ஃபேமிலி கம்ப்ளீட்டா டச்ல இருக்காங்க இன்னுமே. அதெல்லாம் ஓகே அது ஒரு தனி ஃபீல். ஓகே. சோ நான் என்ன சொல்றேன் நானு, அது அந்த ஒரு ஃபீல் அது வந்துட்டு தப்பான ஃபீலே கிடையாது. யாரும் வந்துட்டு தப்பாவே பார்க்காதீங்க. அந்த ஃபீலே கிடையாது. ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கிற அந்த ஃபீலே வராது. பழைய எக்ஸ் கிட்ட வந்துட்டு அந்த ஃபீலே வராது. சோ அது ஒரு நல்ல ஒரு எமோஷனலா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க மீட் பண்றத, இவங்க பேசிக்கிட்ட விஷயங்கள்ல அந்த பழைய விஷயங்களை கொண்டு வந்து இங்க திணிக்கிறது எல்லாமே கொஞ்சம் என்ன சொல்றது மிக்ஸ்டு எமோஷனா இருந்தது படம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப அது நல்லா வந்து இருக்கு படம், அதை நான் சொல்லுவேன். டைரக்டர் சைடுல ஒரு மதன் என்ன பண்ணாரு அப்படின்னா, அபிஷனுக்கும் காவ்யாவுக்குமான சீன்ஸை வந்து ரொம்ப ரசிச்சு எடுத்திருக்காரு. நான் மறுபடியும் அதான் சொல்றேன், ம், அபிஷனுக்கும் காவ்யாவுக்குமான சீன்ஸை ரசிச்சு எடுத்திருக்காரு. அதாவது சத்யாவுக்கும் அனிஷாவுக்குமான அந்த சீன்ஸை, அனஸ்வராவுக்கும் சச்சினுக்கும், ம். அதாவது மோனிஷா பாலாஜி படத்தை அந்த சம்பந்தப்பட்ட சீன்ஸ் எல்லாம் வந்து பெரிய அளவுல ஆர்வம் காட்டல அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பெருசா ஒண்ணுமே இல்லை. இவங்க போய் அந்த பையனை பாக்குறாங்க, இவங்க வந்து தன்னுடைய லவ் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, அந்த பையனும் எக்ஸ்பிரஸ் பண்றாரு. இவர் தான் சொன்னாரு, இவர் சத்யா தான் எனக்கு சொன்னாருன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர், நான் வந்து இன்ஸ்டால வேற ஒரு பேர்ல ஃபாலோ பண்றேன்னு சொன்னப்போ ம். ஸ்டாப் பண்றியாங்கிற ரேஞ்சில் அது வேற மாதிரி போயிடுது. உங்களுக்கு கண்டிப்பா. அவ்வளவுதான் அந்த ஆ scene காட்டுறாங்க. பட் அந்த பழைய நினைவுகளை அங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிக்காத வகையில, ரொம்ப பேசிக்காத வகையில முடிச்சுக்கிட்டாங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு புரியல. ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னா எல்லாரும் ஸ்டாப் அந்த பண்ணலாம். ஸ்லாம் புக்ல வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. இல்ல அந்த ஸ்லாம் புக்ல எழுதின விஷயங்கள் கூட என்ன எழுதியிருக்காருன்றத நம்மளுக்கு கிளியரா சொல்லியிருக்கலாம். அது கூட சொல்லாம மிஸ் பண்ணிட்டாங்களோன்றது. இதை தவிர்த்து வந்துட்டு ஒரு சின்ன சின்ன டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஹரிஷ். ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. ட்ரெயின்ல வந்துட்டு ஹீரோயின் சொல்றா ஹீரோட்ட, எங்க அம்மாவும் சிங்கிள் உங்க அப்பாவும் சிங்கிள், ரெண்டு பேருக்கு இது பண்ணிடலாமா அப்படின்னா, இவன் ஃபர்ஸ்ட் இப்படி யோசிச்சுட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா அப்புறம் நம்ம அண்ணா தங்கச்சி சிப்ளிங்ஸ் ஆயிடுவோம் நம்ம. என்ன சொல்றது ரொம்ப யோசிக்காம வர இது. அப்பதான் என்னடா இப்படியெல்லாம் யோசிக்கிற அப்படின்னுட்டு அவ எனக்கு சொல்றதாகட்டும் அந்த ரொம்ப நல்லா டைலாகை இருந்தது. விட, லாஸ்ட்ல இவங்க வந்து அவங்க அப்பா செயின் ஸ்மோக்கரு, எங்க அப்பா செயின் ஸ்மோக்கரு, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஸ்டாப் பண்ண சொல்லி, நிப்பாட்டினாரு. ஆனா அதுக்குள்ள முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திருச்சிக்கு போனதுக்கு அப்புறம் என்ன தம் அடிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க இவர்கிட்ட. இல்ல நான் அதை எப்பயோ நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னா, எனக்கு என் பொண்ணு கூட நிறைய வருஷம் வாழணும்னு ஆசை நிறைய அப்படின்னு. ஸ்பெண்ட் பண்ண எனக்கு ரொம்ப அந்த டச்சிங் டைலாக் ரொம்ப அதெல்லாம். அழகா பிடிச்சிருந்தது. ஏன்னா அது வந்து இவருடைய என்ன சொல்றது, இவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்ப அழகா இருந்தது. இவருடைய விருப்பத்தை எக்ஸ்பிரஸ் பண்றாரு. ரெண்டாவது அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நான் மாறிட்டேன் அப்படிங்கறதையும் எக்ஸ்பிரஸ் பண்றதுல. எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அதுதான் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நுணுக்கமா பாக்குறப்போ நான் ரொம்ப ரசிச்சேன் அப்படின்றது தான். லாஸ்ட் சீனு கூட சத்யா வீடு அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் வரும், எங்கனாக்க மாடியிலன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அது நிஜமாவே நல்லா இருந்தது. அவனுக்கு அப்ப வரைக்குமே ஒண்ணுமே புரியல என்ன அப்படின்னுட்டுன்னு. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ரசிக்கும்படியா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச தேட்டர்ல போய் பாருங்க, நல்லா இருக்கு அப்படின்றதான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா நிறைய எவ்வளோ கச்சா முச்சான்னுட்டு படங்கள் எல்லாம் பாக்குறப்போ வந்துட்டு இது கொஞ்சம் மனசுக்கு இதமா இருக்கிற ஒரு படமா தான் நான் பாக்குறேன். லைக் எங்களுக்கெல்லாம் கூட அந்த பழசெல்லாம் நினைவூட்டுற ஒரு படமா தான் நான் பாக்குறேன் நானு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட சைட்ல நான் சொல்லணும்னாக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு இதுல நீதான் மியூசிக்கை சொல்லணும். தாண்டி படம் ஓகே. மியூசிக் சீன் ரோல்டர் நல்லா தான் பண்ணுவாரு. பட் ஏன் இந்த படத்துல எனக்கு பெருசா அந்த பாட்டு எதுவும் செட் ஆகல. எனக்கு கேட்கற அளவுக்கு எந்த பாட்டும் இல்லைங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். அது உங்களுக்கு ஆடியோவா வெளியில வந்தப்போ ஓகே கேட்கற மாதிரி இருந்தது. பட் விஷுவலா பார்க்கும்போது அது செட் ஆகல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சீன் ரோல்டர் நல்லா தான் பண்ணுவார். அவருடைய கெரியர்ல நிறைய பாடல்கள் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து நிறைய பேசலாம். முண்டாசுப்பட்டிலாம் வந்து அவர் தான் பாட்டு. முண்டாசுப்பட்டிலாம் வந்து அந்த கண்ணாடியை வச்சுக்கிட்டே ஒரு பாட்டு ஓடும். அதெல்லாம் பெரிய ஹிட்டான பாட்டு. அதெல்லாம் அந்த பாட்டை வச்சு தான் நான் நந்திதா அவங்களெல்லாம் கிண்டல்லாம் பண்ணி 2 3 இடத்துல. Yeah. நாங்கள் கேஷுவலாக பேசும்போது நாங்கள் அப்படிதான்
பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் ஹிட்டான பாடல்கள். பட் இந்த படத்துல ஏதோ செட் ஆகல, விஷுவலா செட் ஆகல. ஆடியோவா ஓகேவா இருக்கு, விஷுவலா செட் ஆகல. அது ஏன் அப்படின்னு எனக்கு புரியல. மேபி அது என்ன காரணம் அப்படிங்கறது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாங்க, எதனால அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாங்கன்னா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி ஓவரால் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்குது, தாராளமா ஓவரால படம் நல்லா இருக்கு. தியேட்டர் போய் தாராளமா பார்க்கலாம். நான் இந்த படத்துக்கு என்ன பொறுத்தவரை 3.5 to 4 கொடுப்பேன். நான் ம். ரேட்டிங் சரி, நான் 3.5 கொடுப்பேன் நானு. ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த மார்க்ஸ் வந்துட்டு கோஸ் டு சரவணன் சார் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இந்த படம் என்ன சொல்றது, சும்மா நச்ச நட்டுன்னு ஒரு டைலாக் இருந்தாலும் வந்துட்டு அது ரொம்ப டச்சிங்கா உள்ள நம்ம ஆழ் மனசை போய் தொடுற அளவுக்கு இருக்கு. அப்படின்றப்போ எனக்கு வந்துட்டு கம்ப்ளீட் மார்க் வந்துட்டு சரவணன் சார் ஸ்கோர் பண்றாரு அப்படின்றது தான் நான் பாக்குறேன். நான் கேரக்டர்ஸை தாண்டி சினிமாட்டோகிராஃபிக் தான் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்ரேயாஸ் கிருஷ்ணன். அவருடைய ம். சினிமாட்டோகிராஃபிக் தான் வந்து ஒவ்வொரு சீனையும் அழகாக காட்டி, ட்ரெயின் சீன் ஆகட்டும், ட்ரெயின் சீக்வன்ஸ்ல அவங்க வந்து செல்ஃபி எடுக்கிற சீன், அதுக்கப்புறம் ஆ. பார்ட்டி அட்டன் பண்ற சீன் ஆகட்டும், இவர் வந்து அந்த அவங்க அனஸ்வராவோட போனை வந்து எடுத்து பார்ப்பாரு, அந்த சீனு. ம். ஓகே. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அப்பாவோட பேசிட்டு இருக்கிற சீனு, அவங்க அப்பா தன்னுடைய ஒய்ஃப் கூடவே இருக்காங்க அப்படின்னு நினைவுபடுத்துற அந்த சீனு, அதே மாதிரி அந்த பழைய ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் காட்டுறது, அதெல்லாம் வந்து அபிஷனுக்கு செட் ஆகுமான்னு யாரும் நினைச்சு பார்த்துருக்கேன். ஏன்னா அபிஷனுடைய ஏஜுக்கு ஸ்கூல் சீன்லாம் நடிச்சாருன்னா அது செட் ஆகுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு யோசிச்சிருப்பாங்க. அபிஷனே வந்து சூப்பர் ஸ்டார் சொன்னாரு, நான் ட்ரை பண்ணேன்னு சொல்றாரு. சூப்பர் ஸ்டார் சொன்னதுனாலதான் ட்ரை பண்ணேன் நான். இவர் ஓகே. வந்து ஓகே. விஷுவலா பார்க்கும்போது அதெல்லாம் நேச்சுரலா அவருக்கு ஃபிட் ஆகுது, அந்த கேரக்டர் அப்படியே செட் ஆயிருக்கு அப்படின்னா சினிமாட்டோகிராஃபி அவ்வளவு அழகா இருந்திருக்கு. கேமரா ஆங்கிள் வந்து எப்படி செட் பண்ணணும், எப்படி இதை வந்து நம்ம படம் பண்ணா, படம் சினிமாட்டோகிராஃபி பண்ணா வந்து விஷுவலா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப யோசிச்சு அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப தமிழ்நாடு ஸ்கூல்ல அப்படின்றப்ப வந்துட்டு நமக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்துட்டு பொறாமையா இருக்கு அப்படின்றத நான் சொல்லுவேன். இப்ப அவங்க சொல்றாங்க, நிறைய படங்கள் நான் பார்த்திருக்கேன். இப்ப பழைய ஸ்கூல்ல போயிட்டு அந்த இடத்துல போய் அவங்க உட்கார்றதாகட்டும், அந்த ரசிக்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க. பட் எங்களுக்கெல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையவே கிடையாது. கிரவுண்டுக்கு இந்த பக்கம் கூட எங்களை சேர்க்க மாட்டாங்க அந்த ஸ்கூல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏக்கங்கள் எங்களுக்கு, அந்த ஸ்கூல்ல போயிட்டு போய் அந்த பெஞ்ச்ல உட்காரணும், எங்க கிளாஸை பார்க்கணும், அந்த என்ன சொல்றது, அந்த ஏக்கங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. பட் எங்க ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு அந்த கிரவுண்டை தாண்டி நீ உள்ள போகவே முடியாதுன்ற அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமாவும் இன்னைக்கு இருக்கு, ரொம்ப தமிழ்நாட்டுல கஷ்டமாவும் இருக்கு. தமிழ்நாட்டுல இன்னைக்கும் அப்படிதான் இருக்காங்க ஸ்கூல்ஸ். பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் உள்ள போய் பார்க்கலாம், பெஞ்ச்ல உட்காந்து நம்ம இங்கதான் உட்காந்து அங்கதான் உட்காந்து பேசிக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் எல்லாம் அது பாசிபிள். பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல அலோவ் கிடையாது. பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஹையர் பொசிஷன்ல இருந்து அது இன்ஃபுளுன்ஸ்ல ஏதாவது பண்ணா மட்டும்தான் உண்டே தவிர மற்றபடி அலோவ் கிடையாது. ஸோ அதனால மேக்சிமம் எல்லாமே கவர்மெண்ட் எய்டட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல மட்டும் தான் அது பாசிபிள். ஸோ அதனால எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஏன்னா நான் கெட் டுகெதரே நான் போன பெருசா அட்டன் பண்ணது கிடையாது. எதுவும் நடக்கல எங்களுக்கெல்லாம். எங்கேயோ இருப்பானுங்க, நான் எங்கேயோ இருப்பேன். நான் அந்த டைம்ல போறதுக்கு நான் பாசிபிலிட்டியே இருந்திருக்காது. ஜஸ்ட் ஃபோன் காலில் பேசிப்போம். இன்னைக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட நான் ஃபோன் காலில் மட்டும் தான் பேசுவேன், நேரில் பார்க்கல. நான் 10th படிச்ச டைம்ல பார்த்தது அவங்கள, அதுக்கப்புறம் பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்தது 2-3 பேர் பார்த்துருக்கேன் நான். அது சென்னையில இருந்தாங்க அப்படிங்கிறத 2-3 பேர் பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு, மற்றபடி பெருசா யார்ட்டையும் நேரில் பார்த்தது இல்லை. ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்ல அலோவ் பண்ணுவாங்க, சில ஸ்கூல்ல அலோவ் பண்ணுவாங்க, சில ஸ்கூல் பண்ண மாட்டாங்க. நான் டிவிஎஸ்ல படிச்சிருக்கேன், டிவிஎஸ்ல அலோவே கிடையாது. நான் ஓகே. படிச்சது தனியாக ஐசிஐசி சிலபஸ், அலோவே பண்ண மாட்டாங்க. உள்ளே நீங்க போக முடியாது. ஒண்ணு நீங்க படிக்கிற ஸ்டூடெண்டோட பேரண்டா இருக்கணும், இல்ல அங்க படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கணும், அப்பதான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அலோட். ஓகே. ஃபார்மர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி உள்ள போனீங்க அப்படின்னா வாய்ப்பே இல்லை. செலிபிரிட்டியான்னு கேட்பாங்க. முதல் வார்த்தையா அதான் கேட்கும். வாட்ச்மேனே கேட்பாரு, நீங்க செலிபிரிட்டியா தம்பின்னு. ம். அலோவே பண்ண மாட்டாங்க. அது ஒரு பெரிய ஓகே. ஃபார்மாலிட்டி. அதனால கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பாஸ் அந்த ஒரு விஷயத்த வந்து அக்செப்ட், அதை தான் சேரன் அவர்கள் அவருடைய படத்துலயும் காட்டினாரு. ஸோ இதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு ஒரு ஏக்கம் வந்துருது. ஸோ ஆனா வந்துட்டு நீங்க எல்லாம் பாக்குறீங்க அப்படின்றதே எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்குது அப்படின்றது. ஸோ இது போன்ற படங்கள் நிறைய எடுங்க. நாங்க பாக்குறதுக்கு தயாரா இருக்கோம். இப்ப ரிவ்யூ கொடுக்கறதுக்கும் எங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஆனந்தம் இருக்கு, உள்ள வந்துட்டு ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்றது தான் சொல்லிக்கிறோம். தவறாம போயிட்டு தியேட்டர்ல பாருங்க இந்த படத்தை அப்படின்றத தான் கசிலியான் சொல்லிக்கிறோம். சார், நீங்க வந்து பாலிடிக்ஸ்ல எனக்கு வந்து ரீசெண்டா தான் உங்களை பத்தி எனக்கு தெரிய வந்தது. கன்னியாகுமரி லோக்சபா எலெக்ஷனுக்கு உங்க சைட்ல வந்து பேசினாங்க, நம்ம இடமளவுக்கே பேசினாங்க. அப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் கால் அட்டன் பண்ணி பேசினது. என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணாங்க, நம்ம தான் கால் அட்டன் பண்ணி பேச. பட் சினிமால நீங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ற படங்கள் சொல்லவே வேணாம், அவ்வளவா அழகா இருக்கு. அது வந்து நீங்க பண்ண இவருடைய படமாகட்டும், அபிஷனோட அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும், இப்ப இந்த படம்
அதெல்லாம் நீங்க ப்ரொடியூஸ் பண்றதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. இதே மாதிரியான படங்களை தயவு செஞ்சு எங்களுக்கு கொடுங்க, தயவு செஞ்சு ப்ரொடியூஸ் பண்ணுங்க. எந்த காரணத்துக்காகவும் ப்ரொடக்ஷன்ல இருந்து வெளியில வந்துடாம இந்த மாதிரியான படங்களை ப்ரொடியூஸ் பண்ணி சின்ன சின்ன படங்களாகட்டும், சின்ன படங்களா கண்டிப்பா. இருந்தாலும் ப்ரொடியூஸ் பண்ணி எங்களுக்கு வந்து, ஏன்னா ஸ்கிரிப்ட் வந்து டைரக்டர் சொன்ன உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் ரொம்பவே கம்மி. அது ஒண்ணு மனோபலா சார் இருந்தாரு, அதுக்கப்புறம் இப்ப பசலியான் அவரை பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் ஒரு 2 3 பேர் இருக்காங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச அளவு. எஸ்ஆர் பிரபு பண்ணுவாரு, அதை தாண்டி பெருசா வேற யாரும் இல்லை. திருப்பதி பிரதாஸ் அவங்க லிங்கசாமி அவங்க குரூப் பண்ணுவாங்க. ஸோ அதை தாண்டி நான் பெருசா யாரும் பார்த்தது இல்லை. ஸோ அந்த வகையில நல்ல ஸ்கிரிப்டா இருந்தால் தயவு செஞ்சு எங்களுக்குலாம் இந்த மாதிரி படங்களை கொடுங்க. அதுல வந்து பாரபட்சமே காட்ட வேணாம், பெரிய பட்ஜெட் சின்ன பட்ஜெட் பாரபட்சம் காட்டாம எதுவா இருந்தாலும் நாங்க பார்க்க, இந்த மாதிரி படங்கள் நிறைய தேவைப்படுது அப்படிங்கறத சொல்லிட்டு வேற ஒரு படத்தினுடைய ரிவ்யூவோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி. தேங்க்யூ.